All this is Road Tractor Ajay Pradeep from Madras Mount, treasurer for the year and mentor for this project and Insta host for the day. And we are in 191 day inspiration. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு யோகா பர்சன் யா சி ஹஸ் ஜாயின்ட் குட் யோகா பர்சன் அண்ட் ஹீரோ யோகா பர்சன் அண்ட் ஹீரோ ப்ளஸ் அன் ஆர்டிஸ்ட். நிறைய கிரியேட்டிவ்ஸ் பண்ணியிருக்காங்க. கிரியேட்டிவ்ஸ் பற்றியும் பேசுவோம், ப்ளஸ் அவங்களோட யோகா பற்றியும் பேசுவோம். ப்ளஸ் இந்த ஏஜ்லேயே ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறது கொஞ்சம் டஃப் தான். பார்க்கலாம் எப்படின்ட்டு. வெல்கம் மாயா, எப்படி இருக்கீங்க? சூப்பர். how are you அஜய், எப்படி இருக்கீங்க? சூப்பர், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகேடா, தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் அண்ட் ஜாயினிங் த லைவ் அண்ட் வில் கோ டு த ஷோ. ஓகே, இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட டைம் மிஷின் மாதிரி உங்களோட பாஸ்டுக்கு கொண்டு போயிட்டு ப்ரெசென்ட்டுக்கு கொண்டு வர மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகேடா. மாயா ஸ்கூல் எங்க பண்ணாங்க? எத்தனை ஸ்கூல் பண்ணாங்க? ஓகே, ஒரு டிப்பிக்கலா ஒரு எவ்வளவு ஸ்கூல் வந்துட்டு நார்மலா மாத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? டிப்பிக்கலா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பர்சன் வந்துட்டு எவ்வளவு ஸ்கூல் மாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? டிபெண்ட்ஸ் ஆன் பேரண்ட்ஸ். சில பேர் எனக்கு தெரிஞ்சு 12 ஸ்கூலும் மாறி இருக்காங்க. 12 ஸ்கூல்? வாவ், that is literally one school for one class. Yeah, because of transfer of parents and the government job. இந்த லைவ்ல நடந்ததுனால நான் ஐ திங்க் ஐ வாஸ் தி ஹோஸ்ட் ஃபார் தட். அதனால அவர் சொன்னாரு, ஆமா நான் 12 ஸ்கூல் படிச்சேன், அதனால 12 ஸ்கூல் பத்தி பேச விரும்பல, நம்ம அப்படியே காலேஜ் லைஃப் போயிடலாம் அப்படின்னு. டிராப் இல்ல, பிகாஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். No, I'm saying transport, the number of schools that I did 8 schools. Yeah. So one major drawback in the மாதிரி ஸ்கூல் மாத்துறதுல people think நிறைய எக்ஸ்போஷர், நிறைய நியூ திங்ஸ் கத்துக்கலாம் அப்படின்னு. என்னன்னா ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் பில்ட் பண்றதுக்கு முன்னாடி you are immediately shifted somewhere else. So you kind of what to say, more than different experiences, you fail to build ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஆயிடுது. ஓகே, டிஃபரண்ட் ஸ்கூல்ஸ். சொல்லுங்க. 8 different schools, 3 different colleges. So I think 11 different places of education. Okay. And different learnings. So each வந்துட்டு ஒரு phase மாதிரி எடுத்துக்கிட்டேன், ஒரு era மாதிரி, இந்த ice age era, stone age era மாதிரி. In my life I have periods of phases rather than different schools. It was more like this particular age to this particular age was okay, different phases. Okay. 8 ஸ்கூல்ன்றது கொஞ்சம் பெரிய, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கலாம், கிடைக்காமலும் போயிருக்கலாம். ஃபேவரட் மூமெண்ட் இந்த ஸ்கூல் லைஃப், எந்த ஸ்கூல் லைஃப் இல்ல எந்த பீரியட்? ஓகே, சோ எனக்கு ஸ்கூல் லைஃப்ல எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப ஜாலியா இருந்தேன், லைக் ஐ ஹேட் சோ மச் ஃபன், பெஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஸ்கூல் லைஃப் அப்படின்னு. எனக்கு அப்படி ஒரு மெமரி கூட கிடையாது, பிகாஸ் மை என்டையர் ஸ்கூல் லைஃப் வாஸ் சோ ஐ திங்க் பெயின்ஃபுல். ஏன்னா வளரும் போது எல்லா டைம்லயும் வந்துட்டு நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டட். இப்ப இவ்வளவு கூட நான் பேச மாட்டேன். லைக் யாராவது என்கிட்ட பேசினாங்கன்னா ஃபுல்லா கேட்டுட்டு அதுக்கு ஏதாவது பதில் வேணும்னா, லைக் தலையில ஆட்ட முடியலன்னா ஓகே ஐ ரிப்ளை சம்திங், பட் ஐ நாட் ரிப்ளை பேக் அதர்வைஸ். கதை சொல்ல ஆரம்பிச்சா மட்டும் பயங்கரமா கதை சொல்லிட்டு இருப்பேன், பட் அதர்வைஸ் நானா வாலண்டியரா போயிட்டு பேசவே மாட்டேன். ஸோ நோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வெரி லாங் டைம். 8 ஸ்கூல் படிச்சா கூட இந்த 8 ஸ்கூல்லயும் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மி. அதுக்கப்புறமா நான் பில்ட் பண்ணி நான் பேச ஆரம்பிச்சு ஐ பிகேம் an extrovert and started finding friends. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸை தேடி கண்டுபிடிக்கிற அந்த திறமைங்கிற ஒரு விஷயமே என்கிட்ட கிடையாது. நீங்களா வந்து தேடி என் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இருக்கலாம். நானா எஃபர்ட் எடுத்து ஃப்ரெண்டா இருக்கணும்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயம். நான் உண்டு, படிப்புண்டு, பெயிண்டிங் உண்டு, லைக் என்னோட ஒரு சின்ன லைஃப் உண்டு. Food was a very major thing. So my entire school life or my entire college, the entire period, நான் ரொம்ப obese இருந்தேன். I was very overweight and that led to a lot of health problems. So overweight because I'm using food as a replacement for human beings, as a replacement for friends. And so a good moment அப்படின்னு if you tell me from a school life now, I remember one of the, அப்ப நான் ஹாஸ்டல்லையும் படிச்சிருக்கேன், டே ஸ்காலராகவும் இருந்திருக்கேன்.
So there was a period, Okay. I think 10 to 15 வரைக்கும் I was in hostel. And then I've been day scholar also, 11th and 12th. So hostel ஒரே ஒரு வாட்டி, I think I was sitting ஏதோ ஒரு classroomல and I was eating my favorite food and I was painting. யாருமே இல்ல, தனியா உட்காந்துட்டு நான் பாட்டுக்கு வரைஞ்சு சாப்பிட்டுட்டு அப்பதான் I realized the beauty or the happiness of being alone, doing something that I love. மேபி வெளியில இருந்து பாக்குற ஒரு விஷயமோ ஒரு 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 அவுட் சைட் பர்சனுக்கு திஸ் இஸ் நாட் ப்ராப்ளி த பெஸ்ட் சிச்சுவேஷன். ஆனா தட் வாஸ் மை பீஸ்ஃபுல் மூமெண்ட். ஏன்னா யாராவது என் கூட இருந்தாங்கன்னா எதர் என்னை கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல ஐ வாஸ் அ புல்லி விக்டிம். ஸோ Okay. கிண்டல் பண்றது வந்துட்டு இட் இஸ் ஒன் எக்ஸ்ட்ரீம். புல்லிங் இஸ் an extreme form of teasing, right? So it is not Yeah. just சும்மா teasing with words or something. Physical ஆகட்டும், verbal ஆகட்டும், bullying to an extreme point where I suffered a lot in school. So no good memories with people, great memories alone painting, alone doing things. And Okay. most of the time, if you actually think about it now, currently, whatever life I'm living happened because of the avoiding of human beings most of the time. Okay. Coming back to the உங்களோட மெமரிஸ்ல பெயிண்டிங் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? யார் சொல்லி கொடுத்தா? இல்ல குரு, இல்ல வாலண்டியரா? நம்ம பேர்ல மேட் எல்லாம் இருந்துச்சு, சம் ஸ்பிளாஷ் சேனல், போகோ. Yeah. We learn many things by seeing TV, not like இப்ப இருக்கிற மாதிரி யூடியூப் எல்லாம் கிடையாது. பட் we learned a lot of things by seeing TV and நேஷனல் சேனல்ஸ். அதுல எல்லாமே ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சொல்லி கொடுத்து அப்படி கத்துக்கிட்டீங்களா? இல்ல வாலண்டியரா ஸ்கூல்ல கம்பல்சரியா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸ் இருக்கும், அதுல போய் கத்துக்கிட்டீங்களா? Okay, my first memory of painting was மூணு வயசுல. இந்த எல்லாரும் சொல்லுவாங்களா, I started very early and everything, but I really started at the age of 3. And so instead of copying something, I remember what I drew also. The elephant I drew. An elephant, other than the elephant's color, every color I put in the elephant. So gray and black tavara, there was violet, pink, purple. Like the elephant, அது எப்படி elephant கண்டுபிடிக்கிறீங்க, அந்த trunk வச்சு you will find out that it's an elephant. So மூணு வயசுல I finished this elephant and I went and showed my parents, and my parents are like, ஏன்னா ஒரு குழந்தை வந்துட்டு you see something and you draw. So அந்த கலர் or அவங்க இமேஜின் பண்ணி கூட வரையும்போ கூட whatever they have seen is what they are imagining most of the time. So it looked colorful. They were like, why though you have not seen such a colorful elephant, why did he draw this? And I was like, I don't know, I like colors. And so painting started at the age of 3. It was there every single year of my life. And I never went Okay. and learned painting. எங்கேயாவது போயிட்டு கத்துக்கணும் இல்ல under a master or something இது பண்ண மாட்டேன். Because whenever they try to put me in a class, ஒரு classroom setupல போடும்போது they'll teach me the very formal educational way of learning painting. எனக்கு I will try it, it will not come, I'll like give up on that. And I never thought painting as a profession or painting as in the final stage of my life. சும்மா ஏதோ time pass to painting and all of that. In family, Okay. it was a very what to say. Both my parents are doctors, so they're always busy. Nala, they'll give me some activity task to do. சும்மா இந்த TV பாரு, internet பாருன்னு விட்டுற மாட்டாங்க. They'll tell, do an activity and you will get paid for it. So my pocket money was most of me doing an activity and getting money for that. ஸோ பெயிண்டிங் வந்துட்டு சும்மா சும்மா பண்ணிட்டு இருக்கும்போது எங்க அப்பா சொன்னார், இந்த மாதிரி ஆனுவல் வெக்கேஷன்ல வரும்போது எனக்கு இன்டர்நெட் வேணும், பிளே ஸ்டேஷன் வேணும்லாம் சொல்லி எல்லா குழந்தைங்களும் அடம் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஐ வெண்ட் அண்ட் ஐ டோல்ட் அண்ட் மை பேரண்ட்ஸ் are like, when we are going to work, so they'll have to go to work mornings. All my summer vacations I'll be alone, and they'll tell me, paint panni, you earn your pocket money. So whenever they come back from work, I'll have maybe 20 chinna chinna paintings done, characters done, not big either, characters or small doodles, small cartoons. So this was, I think, when I was in 5th standard, 10 years old, 8, 10. அப்போ ரொம்ப என்கரேஜ் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ யூ ஆர் ஏர்னிங். அப்போ எங்க அப்பா வந்துட்டு ஒரு பெயிண்டிங் பார்த்துட்டு he'll give me 5 rupees இல்ல 10 rupees. அப்போ சேர்த்து வச்சுட்டு அது அப்படியே 50 rupees, 100 rupees. 10 வயசுல it was like one huge this thing, being able to earn. And my parents will buy that and they'll keep it safe. So I know they're not going to buy it and throw பண்ண மாட்டாங்கன்னு I know. Felt very nice to like build that skill. ஆனா again, never as a class or this thing. நானா சும்மா பார்த்து பண்ணும்போது they'll say, okay, இந்தா. And that just grew into education.
ஐ நோட்டிஸ் தட் ஏன்னா நான் சைலண்டான ஒரு பர்சன்னால அமைதியா யார்கிட்டயும் பேசனால ஐ வாஸ் நாட் வெரி நோட்டிஸ். ஓகே டாப்பர்னு பாத்துருவாங்க. ஐ ஆல்வேஸ் மேட் ஷூர் ஐ வாஸ் த கிளாஸ் டாப்பர். சைலண்டா இருந்தாலும் அந்த ஃபுல் மார்க்ஸ் எடுத்து எப்பவுமே டாப்பரா வந்துருவேன். But again, I was not noticed for anything else other than that marks. So one area that I started getting noticed was drawing, biology, or any kind of art related. இது வரும்போது என்னோட drawings எல்லாம் பார்த்துட்டு teachers or like people started encouraging and pushing me into drawing competitions and painting competitions and all of that. Again, அப்போ கூட வந்துட்டு it was like ஒரு more of an escape this thing. Okay, I am silent. I like limelight. I like people appreciating. I like people coming and saying, oh, great and everything. Anna, I don't like to talk or do any work. Paint மட்டும் பண்ணுவேன். அதை பார்த்துட்டு if people like however it goes. Moved on to college. They asked in the painting, do you want to like take up as a career? I took biotechnology. So my first ever course was biotechnology. It's a very science oriented course. Painting எடுக்கணும் எனக்கு சுத்தமா I never had an intention. Biotech ஆனா second yearல I had to quit the college because of certain reasons and I took up painting. Best decision ever. So the painting was my last option ஒரு கோர்ஸா போய் படிக்கணும்னு because எனக்கு அந்த கோர்ஸா படிக்கும்போது I felt I'm losing my own originality in that இதுனா. So but even in college, even in during the college journey and everything, I never went with the academic education. I always say the degree kaga mattume na inga India la or anywhere I go, our degree is very important. I was an artist on my own. Enna chumma thooki or college la potu and oru degree kaga mattum. So my dad told biotech, okay, it's a science degree. I left it, it's fine. Art degree, please finish it because if you want to take up teaching or something, a degree is very important. So degree mudikku vachanga. So I finished 2 degrees in painting mattum. But enna course? One is an international diploma in Saudi. So it's in Saudi Arabia. And in India la vandita I did it in Stella, Bachelor of Fine Arts. So both courses, I'll say the initial or the diploma that I did in Saudi was more I think beneficial for me than the course I did in India, because India la vandha it's a very theory oriented course mari irundhathu. So a lot of art history, lot of memorizing so many things. Oru artist ah ennalla enakku thevayanadho, they never equipped me with that. So whatever I do in my current life, I don't attribute anything to my college. So that's about painting. Okay, coming back to the Saudi, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சிச்சு? பிகாஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் இவெண்ட் or any certificate ஏதாச்சும் எக்ஸாம் எழுதி போனீங்களா இல்ல எப்படி? So Saudi actually my parents lived there before because நான் சின்ன வயசுல இருந்தே I grew up in Saudi. I am actually an NRI who came to Chennai I think 5 years back. 2015 I came to Chennai. So adukku munnadi I was in Saudi for a very long time. For 10 years of my life I was in Saudi. I studied in a school in Saudi also. So they were already there. Appo na inga college biotechnology padikumbodhu they were already in Saudi. Na anga school mudichittu da inga vanden. Okay. So when they called me back, I asked in the mari na pesama Saudi la I'll do an art course. India I don't feel like it's my place. Ange valandu ange oru culture la irundadanaala I thought okay, why not do it there. Anga I finished, I got a job as a teaching assistant there itself. I was earning there. I was the youngest, I think, artist. I started getting featured in the Saudi magazines and everything. I was getting like known as an artist there. Ana அந்த டைம்ல தான் my parents are like, but this is just a diploma. See, the thing is that அங்க diploma la தான் they taught us everything. That diploma is equivalent to PhD literally. ஏன்னா நாங்க படிச்சது எதுவுமே I didn't learn in what I learned in India. Indiaல ஒரு 4-year course I did for a bachelor's, which was not very useful for me as an artist in this modern day world. It will be useful as an artist maybe ஒரு 10 years before நான் ஆர்டிஸ்டா வரேன்னா இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் டே இதுல வந்துட்டு டிஜிட்டல் மீடியா எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். யூ ஹேவ் டு பி அ கான்டென்ட் கிரியேட்டர், யூ ஹேவ் டு பி அப் டு டேட்டட் வித் ஆல் தி லேட்டஸ்ட்
கிரியேட்டிவ் இது எதுவுமே இல்லாம வெறும் ஆர்ட் ஹிஸ்டரி சொல்லி கொடுத்து ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் useful. But my parents, like, they thought, and the word diploma was their problem. They said, ஒரு bachelor's எடுத்துரு. So அதுக்காக India I came, took bachelor's, and I don't regret the degree. I love the experience. And the entire 4 years, I just didn't go for the college மட்டும் போல. I went and I fully did my own. அந்த previous diploma என்னெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் யூஸ் பண்ணி I made my own business and spread everything. சூப்பர். காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா இல்ல ஓன் கிரியேட்டிவ்ஸ் வச்சு ஆன் பண்ண ஆரம்பிச்சு? So Stella, actually the second college I finished last year after the first Okay. one. So I think முடிக்கும் போது வந்துட்டு my final project I started my own brand, and under that I was selling artworks, books, stationery, gift, home decor and different things. So everything in an artistic way. So already brand valiya I was earning, and I was getting orders and commissions for homes and all of that. அது இல்லாம I wanted a stable income. So ஒரு business வந்துட்டு it's always a gamble, right? நம்மளுக்கு வந்துட்டு suddenly you'll have ஒரு huge inflow of customers, and suddenly there'll be a break of ஒரு sale இல்லாம அந்த மாதிரி something like that. And I'm an artist who will not பயங்கரமா market my artwork in a very commercial way. I'm very word of mouth artist, more of like அந்த spirituality கலந்த artworkனால very select audience அந்த மாதிரி இருந்தது. So to continue whatever I wanted to do, I had to find a job, and that job actually came to me. So I was thinking of I wanted a job where I'm the only designer. I want to be in a women's office, a spiritual officer, maybe they should believe in law of attraction and all of that. இதெல்லாம் என்னோட ஆசையா இருந்தது. But I got a job exactly the same way I wished for. So I worked for a person for I think a year or something as their graphic designer, content creator, website. So every creative work was given to me on the mari, from marketing to designing to social media handling ellame. So for 1 year alone, so I think this March I quit from that place. So for almost a year I worked there, gave all my services, learned. So it was a very symbiotic relationship. Whatever I could give, na kuduthen. I could learn, just for business and everything. And that's I think 1 year of my corporate life or business. Working for somebody. And I realized working for somebody is not for me. தனியா இருந்தாதான். ஓகே, என்ன மாதிரி கிரியேட்டிவ்ஸ் பண்ணுவீங்க? வால் பெயிண்டிங்ஸா இல்ல ஆர்டிஸ்ட்னாலே என்ன சொல்லுவாங்க? மக்கள் எப்படி பாக்குறாங்க? இந்தியால அதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கு? இந்த கோர்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்கு இந்தியால? ஓகே, கோர்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு சொன்னா, நான் பண்ண கோர்ஸ்க்கு வந்துட்டு if you want to be a teacher in a college, yes, it is very valuable. That is the only thing that you can be. They'll train you to be a proper teacher, and the education is fully designed for your academic knowledge. ஒரு ஆர்டிஸ்டா அதுக்கு வெளியில யோசிக்கணும்னா, how many artists will we be seeing who are either jobless or they don't have ஒரு source of income, ஒரு stable life that is going on, because they are not thinking outside the box. ஒரு சின்ன ஒரு பாத்துல தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. So if someone is doing an art course, or if somebody or art field இறங்கணும்னா, they have to think in all terms of art. So art in the terms of business, in the terms of speaking, in the terms of communication, in the terms of writing, in the terms of people. ஒரு person கிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட it's a form of art. How you have a body language is a form of art. How you dress is a form of art. How you convince people, the art of convincing, the art of, so everything is an art. Communication skill ஆகட்டும், ஒரு team building skill ஆகட்டும், nothing is taught in an art class. Sadly, every educational or Indian educational system is like very concentrated on that subject, but they're not teaching the art of living. So if they are going to take an art course, they need to be aware that there is so many other forms of arts that they need to do.
If you take me as an example, I was an introvert who couldn't talk. I could only paint amazingly. How can I become an artist, a well-known artist, or someone who's very known to people? I have to build the art of communication. I have to build the art of pleasant communication. Communication கூட people build பண்ணி நிறைய வளவலன்னு பேசுவாங்க. How the பேசுற விதத்துல people listen to you. So building so many art forms is very important for anybody stepping into the art field, I believe. And it is any art field, I think. And what else? Equip யா, yourself. Mm. தட்ஸ் வாட். நீங்க என்ன மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க? வால் பெயிண்டிங்ஸ் மட்டுமா, இல்ல கிரியேட்டிவ்ஸ்னா என்ன மாதிரி கிரியேட்டிவ்ஸ்? ஜென்ரலா கேட்பாங்கல்ல, ஆர்டிஸ்ட்னா என்ன பண்ணுவீங்க? வால் பெயிண்டிங்கா, இல்ல போஸ்டர் பெயிண்டிங்கா, இல்ல டிசைனிங்கா, இல்ல கண்டென்ட் ரைட்டரா? Okay, so I do everything. And when I say everything, it actually means everything. நான் நல்லா எழுதுவேன். So I read a lot and I write a lot. I like to write in the very creative things. அப்போ I taken commissioned work where in the மாதிரி children book வந்துட்டு I've written content. Ad marketing content வந்துட்டு I've written content. For script writing or for website contents and all, I've written content. Social media marketing பார்த்திருப்பீங்க. And the 3-4 catchy lines, அதுக்கு I've written content. Brand promotion, brand creation. ஒரு brand பார்க்கும்போது அதோட tagline, அதுக்கு I've written taglines. So content writingல வந்துட்டு I've covered any form of writing that I can offer. From blog writing, I own my own, run my own blog. I write content for other brands and everything. And what to say, I write poetry. So words la vandute any form of creative venture um, I do. Art and varumbodhu, when it comes to painting or when it comes to colors, um, from if it is designing, it's actually two categories. One designing, one வந்துட்டு freehand painting னு வரும். Designingல வந்துட்டு like you told, posters, website designing, any form of இப்போ event ஒரு invitation அடிக்கணும், or even wedding invites, or like ஒரு a brand logo or promotion, any sort of designing அந்த மாதிரி. I also paint digitally, which is இப்போ டிசைன் வந்துட்டு if it is just putting in elements and putting in words and information இது மாதிரி இருக்கும்போது, இப்போ ஃப்ரீ ஹேண்ட்ல how you painting with acrylic, I do that digitally as well. So portraits, landscapes, album covers எல்லாம் பார்த்திருப்பீங்க, or movie posters. So we do our own personalized painted movie posters, which is very unique. It will not be ஒரு photoshopped image இருக்காது, it will be painted அந்த மாதிரி. ஃப்ரீ ஹேண்ட் வரும்போது, ஸோ ஆல் திஸ் இஸ் டிஜிட்டல் மீடியா அண்ட் ஃபுல்லி டிஜிட்டலைஸ்ட். இதுல இருந்து போற பெயிண்டிங்னு வரும்போது ஃப்ரீ ஹேண்ட்ல ஐ டூ டைனி கிஃப்ட் கார்ட்ஸ், பெயிண்டிங்ஸ், வால் பெயிண்டிங்ஸ். ஸோ லார்ஜ் ஸ்கேல்ல வந்துட்டு வால் பெயிண்டிங்ஸ், மியூரல்ஸ்னா வரும்போது லேண்ட்ஸ்கேப்ஸ் ஆகட்டும், இப்போ கெஃபே டெக்கார், ஒரு பெட்ரூம்ல வந்துட்டு they want just a corner or something. So people will want different types of wall art. Some people want on canvas, some on wall. So on the many different categories. Somehow I don't what to say, ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிரு, வாட்டர் கலர்னா வாட்டர் கலர் மட்டும்தான் அப்படின்னு இருக்கிறது வந்துட்டு I couldn't stick to that. I மல்டிபிள். into everything, yeah, including photography, because ஒரு பெயிண்டிங்கோட பெஸ்ட் மார்க்கெட்டிங் இஸ் த போட்டோ. அந்த பெயிண்டிங்கை நான் எவ்வளவு அழகா பண்ணி வச்சாலும் அதோட வெளியே எடுத்துட்டு வர வேண்டிய ஒரு best marketing tool is a photograph. So photography, I put my head into that, and I am a photographer as well. So any form of creative work. Another, I think in my bio also there'll be something where a one stop for creative work, because I'm a lifelong learner. Can't stop at one art form. ஓகே, சூப்பர். லேர்னிங் ஒன்றுனா அடுத்த விஷயங்கள். When you started learning this astrology, numerology and yoga, and what made you to learn that, and which made you to be a trainer in a yoga right now and a healer? Okay. Astrology and numerology's interest started really because I was interested in numbers. My entire life வந்துட்டு I always came across astrology as something that people believe. ஏன்னா நீங்க astrology பத்தி பேசும்போது the first line people says, I don't believe in it, but somehow it has some truth behind whatever predictions happen and everything. So I wanted to research on my own
Wait, so my interest exactly, or my research exactly started, I think, 2 years back. அதுக்கு முன்னாடி it existed in my life, but I never ஃபுல்லா அதை பத்தி படிக்கல, அதை பத்தி ரிசர்ச் எதுவுமே பண்ணல. 2 years back, proper, because astrology, numerology, ology means the science behind numbers, science behind the cosmos. So when we are believing biology as a fact, இப்போ நம்ம பாடிக்குள்ள நடக்கிறது நம்ம யாருமே பார்க்கல, எந்த செல்லுமே இருக்கிறது நம்ம பார்க்கல, மைட்டோகாண்ட்ரியா பதில் எதுவுமே பார்க்கல, நம்ம படிச்சதான அப்படியே நம்ம நம்புறோம். How are you able to believe exactly what you read in a science book, but ஒரு spiritual book நான் கொடுத்து this is what is happening in cosmos னு சொன்னா you will not believe, because from a very child, from a very small age, you're taught it is bullshit or it is stupid. ஏன்னா அந்த ஒரு ஸ்டூபிட்னி இல்லைன்னு நீங்க சொல்லாம வளர்த்திருந்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் புக் கொடுத்து இத ஒரு சயின்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தா, யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த பிளானட்ஸ் ஒர்க், ஹவு தியர் எஃபெக்ட்ஸ் ஆன் அஸ் ஒர்க். ஸோ வென் ஐ ஃபவுண்ட் ஓகே இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குன்னு தெரிய வந்தப்போ, ஐ ட்ரை டு ஃபைண்ட் த சயின்ஸ் பிஹைண்ட் வாட் எவர் superstition or whatever myth or whatever prediction is happening. I started calculating my life and observing my life patterns using science and maths. இப்ப நான் அஸ்ட்ராலஜி நம்பி ஓகே மைனஸ் இதுதான் என்னோட ராசி, இதுதான் என்னோட சன் சைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை மட்டும் நம்பி வராம, என்னோட லைஃப்ல ஜான்வரி டு ஃபெப்ரவரி இது நடக்குது. So I started noting down, I started finding out a pattern, and I started matching it with astrological movements and everything, and started learning. So it is a very individual learning process. இப்போ யூஸ்வலா அஸ்ட்ராலஜி பத்தி படிக்கும்போது நம்ம போய் கூகுள்ல டைப் பண்ணும்போது ஒரு 10,000 ஆன்சர்ஸ் வரும். விச் ஒன் டு பிலீவ், ஹவு டு ஸ்டடின்னு நம்மளுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கும்போது, ஐ ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டட் வித் மை ஓன் லைஃப். 2015 to 2020 எனக்கு நடந்த இன்சிடென்ட்ஸ், ஜான்வரி என்னெல்லாம் நடந்தது, ஃபெப்ரவரி என்னெல்லாம் நடந்தது, கால்குலேட் பண்ணி மட்டுமே ஐ ஃபவுண்ட் அவுட் ஹவ் அஸ்ட்ராலஜி ஒர்க்ஸ். ஐ ஸ்டார்டட் ப்ரெடிக்டிங் மை ஓன். எனக்கு வந்துட்டு நவம்பர்ல இது கண்டிப்பா நடக்கும், டிசம்பர் இஸ் மை குட் டைம், தீஸ் ஆர் த டேட்ஸ் ஐம் ஹேவிங் அ பாசிட்டிவ் டைம். ஏன்னா இஃப் யூ ஆர் நோட்டிங் டவுன் எவ்ரி சிங்கிள் டே ஒரு பேட்டர்ன், யூ வில் realize and find out. The basis of astrology is patterns, you finding out the patterns in your life. ஆனா இப்போ இந்த காலத்துல வந்துட்டு அந்த பீப்புள் வந்துட்டு கலெக்டிவா ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு people try to make money out of it and try to make it in a very different way. அதனால people have made it a belief. I don't believe in it னு வர ஆரம்பிச்சிருச்சு. If I tell you உங்க ஹார்ட் அடிக்கிறனால தான் வந்துட்டு யூர் அலைவ் அப்படின்னு சொல்லும்போது, ஐ டோன்ட் பிலீவ் இன் இட் பிகாஸ் ஐ ஹவ் நாட் சீன் இட் அப்படின்னு சொல்றது முட்டாள்தனம், பிகாஸ் யூ ஸ்டடிட் யுவர் என்டையர் லைஃப் that is the truth. So for a long time you've believed that astrology or these patterns don't exist, while these exist. If you notice, if you observe, if you're very careful about your life, you will notice the patterns. You will be able to predict your own life. You don't need to go to an astrologer at all. So my interest started sorry, literally. So அப்படிதான் my interest started, mainly because I wanted to predict my own life. யாரோ ஒருத்தங்க வந்துட்டு என்னோட லைஃப்ல ஒரு 2-3 லைன் சொல்லி கரெக்டா சொல்லும் போது, why can't I? ஏன்னா என் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, நான் அதை கரெக்டா கால்குலேட் பண்ணாலே ஐ ஃபைண்ட் அவுட் மை திங்ஸ் சொல்லி I wanted to like experiment and find, and it's been working so far. Yoga again was a very personal interest. Astrology, Marie, yoga was something which I took on because I was a very lazy person to work out. எனக்கு வந்துட்டு because I was very fat or very obese my entire life, work out பண்றது is a very hard thing. Diet பண்றது again is a hard thing because எனக்கு ஃபுட் விட முடியாது. So work outக்கும் டயட்டுக்கும் நடுவுல what can I find? Yoga. Because yoga I have heard that you can use it for weight loss. மற்றபடி I didn't start yoga for any spiritual reason. Like to be honest, I started yoga for weight loss. And because it is not harsh, it is very slow, very flowy nalla ஆரம்பிச்சதுதான். So I was doing it for my own, and I started noticing that the weight loss happened very gradually and very beautifully. ஒரு ஃபாஸ்டான ஒரு unhealthy weight loss illama, the weight loss that I experienced is very nice. But apart from weight loss, I experienced a lot of emotional and எப்படி சொல்றது, mental healing. நிறைய சிச்சுவேஷன்ஸ் எப்படி எல்லாம் கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணிருப்பேன், அதெல்லாம் காமாக ஆரம்பிச்சது. So many health benefits I had, health problems I had were cured during the yoga journey.
So I was doing this on my own when I was approached by ஒரு 2-3 friends of mine who told in the mari they are going through in the obesity problem, they are going through PCOD issues. So as women, this is a very common issue if you are obese or overweight, where you have PCOD. And PCOD nale vara nariya health issues and everything. So they requested me saying, will yoga help? Avanga ore kelvi was, will yoga help? Can I do yoga? And they didn't want to join some class. Ipo Google la chumma you are typing yoga program type பண்ணாலே ஒரு you will get a lot of yoga programs, but நீங்க ஒரு 2-3 பாப்பீங்க, you will follow 3-4 times, you know, on YouTube, and the fifth day you will stop, mainly because ஒரு connect இருக்காது, you will not understand what you're doing. So when they approached me, the main problem was consistency கிடையாது, overweight, flexibility issues பயங்கரமா இருக்கு, not able to bend or do any physical form of hard exercise, have never done yoga before, can't give up food. ஏன்னா டயட் பண்ண முடியாது, அவங்க இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்ல வந்துட்டு they were either mothers or wives or women who didn't have a choice in their food அவங்க வீட்ல. So which meant they have to find a program or something that will help them in their weight loss journey, but அவங்களோட சிச்சுவேஷன்ல இருக்கிற மாதிரியே அடாப்டிங் டு தேர் ஓன் சிச்சுவேஷன். அவங்கள தூக்கி இன்னொரு சிச்சுவேஷன்ல போடல. யூஸ்வலா ஒரு ப்ரோக்ராம் ஒரு மாதிரி ஒரு ஹெல்த் பெனிஃபிட் ப்ரோக்ராம்னு வரும்போது இட் வில் பி லைக், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணும், கரெக்டா யூ டு வேக் அப் அட் திஸ் டைம், அண்ட் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வந்து கொடுக்கும்போது யூ ஆட்டோமேட்டிக்லி டோன்ட் ஃபாலோ இட் ஆஃப்டர் 5 days. கரெக்டா யூ வில் அதை வால் எல்லாம் ஒட்டிட்டு யூ வில் ட்ரை டு ஃபாலோ, பட் நாட் மெனி டேஸ் யூ வில் கண்டினியூ. So how to find or how to get them to do something that is continuous, how to get them to have fun, how to get them to do it in their own natural environment. இந்த ஒரு கேள்வி என்கிட்ட வந்தப்பதான் I first thought of taking yoga as a program or to the outside world. Till then it was completely for me. நான் என்னோட ஜர்னல் எழுதியிருப்பேன், and because I am a writer, I write all my notes, and because ஸ்கூல்ல ஃபுல்லா அந்த practice of being the topper nala, you organize all your notes and keep, and I had all my notes ready, or curriculum mari I had already set everything up even before they came and asked me. So personally எனக்கு எடுத்த நோட்ஸே வந்துட்டு அவங்களுக்கு I started sharing, அவங்களுக்கு I started giving, and அப்ப கூட I never took one-on-one class. I just gave them videos and tasks and ஒரு 2-week challenge மாதிரி கொடுத்தேன். I invited other women. So ஏன் ஒரு சின்ன குரூப்புக்கு மட்டும் பண்ணணும்னு இன்ஸ்டால I announced it. I called any woman who wants to join. I'll give her a step-by-step ஒரு இது. See for 2 weeks. In a 2 weeks is a very tiny thing. Now, if I'm saying 28 days, 21 days, they'll say, okay, முடியாது. 2 weeks, give yourself and solid. I called everyone. People did the challenge, and then I was encouraged or told to continue it as a program, make the class, like a 1-month class or something like that. So I never had the intention of starting a class for yoga at all. I was practicing yoga for the past 2 years. Only I think in July, someone came and asked me. August, I made the full curriculum. September was my September, I think first week was the 2-week challenge. And September, October, if 2 batches are over. Third batch will be taken, I think, in November. And so சுத்தமா when I started 2020, yoga ஒரு டீச்சரா எடுப்பேன் நான் நினைச்சே பார்க்கல. ஆனா ஒரு request to help someone with ஒரு physical problem, with ஒரு physical ailment led me to teaching yoga. Very unexpected. Okay. How is this transformation? Yoga teacher and a healer. The transformation, did you expect during your bullying period or down ஆ இருந்தபோது யோசிச்சு பாத்தீங்களா? நான் சில பேருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பேன் அப்படின்றது யோசிச்சிங்களா? சத்தியமா இல்ல. இன்ஃபேக்ட் 2018 I remember this day also. So என்னோட healing or everything started because of my one trip to Kerala where I met my healer. So என்ன ஹீல் பண்ண ஒரு person, she's not from India but she lives in India, settled in India. அவங்க என்கிட்ட கேட்டாங்க. அப்ப நான் ரொம்ப அழுது ரொம்ப வந்துட்டு என்னால முடியல, லைஃப் ஃபுல்லா இஷ்யூஸ் சொல்லி
யா லைஃப்ல நம்ம ஸ்கூல் டைம்ல இல்லை காலேஜ் டைம்லயோ புல்லிங் எல்லாரும் பார்த்துருக்கோம். அந்த பீரியட்ல இருந்து இப்போ சில பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. ஆஹ் நானும் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ ஃபேஸ் பண்றது இல்ல. இப்போ நமக்கு எப்படி நம்ம கிட்ட வந்து நிக்கிறாங்களோ அதே மாதிரிதான் இப்போ அவங்க கிட்ட வந்து நிக்கிறாங்க. யா, கமிங் பேக் டு த டாபிக். யா, கேரளா. Thank you for waiting. அழுது வந்துட்டு ஆமா. So I was talking to my healer. I didn't know that time she was going to heal me. கேட்ட இந்த மாதிரி என் லைஃப்ல மட்டும் பிகாஸ் ஒரு 23 இயர்ஸ்ல தான் ஐ திங்க் ஐ வென்ட் டு ஹர். 23ல யாருமே இந்த அளவுக்கு பெயினும் ப்ராப்ளமும் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதுட்டு இருந்தேன். அண்ட் அவங்க ஒரு கேள்வி கேட்டது வந்துட்டு ஷி வாஸ் லைக், இது எதுவுமே உன் லைஃப்ல நடக்கலன்னா வில் யூ கம் இன் டு திஸ் பாத் ஆஃப் ஹீலிங், இந்த வேர்ட் ஹீலிங் இல்ல இந்த ஜேர்னி எடுக்கணும்னு நீ யோசிச்சிருப்பியா அப்படின்னு கேட்டாங்க. ஐ செட் ஐ வுட் நெவர். ஏன்னா நான் வந்துட்டு இந்த லக்ஸுரிஸ் ஆஃப் லைஃப், யூனோ ஒரு கார்பரேட் லைஃப் ஒரு ஹவவர் ஒரு மாடர்ன் டே யங் உமன் எப்படி லைஃப் லிவ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் காசு செலவு பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஹீலிங்னு ஒரு பாத்துக்கு நான் கண்டிப்பா இறங்கி இருக்க மாட்டேன். Because you're going to be helping people, you're going to be healing others, you're going to help women. So you're going to help women, and many people are going to come in this journey. அப்ப நான் சொன்னேன், என்னால என்னையே பாத்துக்க முடியல, எனக்கு ஹீலரும் ஆவேனா. So I didn't want to be a healer. எனக்கு if you ask me if I wanted to be something, I just wanted to be happy. That was my only thing. எனக்கு சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும். ஹீலிங் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹெல்ப், ஐ டோன்ட் வாண்ட், பிகாஸ் ஐ டென்ட் வாண்ட் டு டாக் டு பீப்புள். இஃப் யூ ரிமெம்பர், எனக்கு கம்யூனிகேட்டிங் வித் சம்ஒன் வாஸ் வெரி ட்ரெய்னிங் ஃபார் மீ. ஐ நெவர் லைக் டாக்கிங் டு பீப்புள் ஆர் பீயிங் அரவுண்ட் பீப்புள். ஸோ ஹீலிங் வந்துட்டாலே யூ ஹவ் டு ஸ்பெண்ட் டைம், யூ ஹவ் டு ஹெல்ப் தட் பர்சன் ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கம்ப்ளீட்டா யுவர் எனர்ஜி யூ ஹவ் டு கிவ் ஃபார் தெம். அண்ட் ஐ எம் சம்ஒன் ஹூஸ் லைக், வந்து பேசினாங்க சரி போனாங்க அந்த மாதிரி இருக்க மாட்டேன். நான் ஃபுல்லா உட்காந்து லைக் completely understand the problem to help them out. So healing the path was never an option. 2 years back I never thought I'll be in this. Ana Super. Okay, what's your future plans, or what's your expecting from after transformation of this life? What is your expectation, or what's your plan? okay, so for the past 2 years actually I've been dedicating my life to women. நான் அந்த நான் பண்ற ஒரு ஆர்ட் ஒர்க் ஆகட்டும், நான் பண்ற ஹீலிங் ஆகட்டும், எவ்ரி திங் இஸ் சர்விங் விமென் அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ விமென் ஹூ கம் டு மீ எதர் ஹாவ் எமோஷனல், ஃபினான்ஷியல், physical, energy, any form of problem that a woman has, a woman or a child, I want to be able to help them. So I'm building my life or building my skills to be able to serve any kind of women, any age, any problem, anything. ஒரு உமனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எமோஷனல் சப்போர்ட் ஆகட்டும், ஒரு எனர்ஜி டெக்னிக் ஆகட்டும், டு டீச் தெம், டு எம்பவர் தெம், எனி ஃபார்ம் ஆஃப் விமென் எம்பவரிங் ஆக்சுவலி. இந்த சும்மா விமென் எம்பவர்மெண்ட்னு சொல்லிட்டு இந்த ஸ்பீச் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி இல்லாம எமோஷனலி எம்பவரிங் தெம். எமோஷனல் எம்பவர்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ விமென். ஏன்னா அவங்க தேர் எனஃப் எம்பவர்ட் அவுட் சைட் பிஸ்னஸ்ல கெரியர்ல எல்லாம் தேர் வெரி வெரி எம்பவர்ட். எமோஷனலா தேர் நாட் எம்பவர்ட். ஸோ building a community of empowered, emotionally empowered women. So இப்போ இந்த அவேக்னிங் கயாங்கிற என்னோட அந்த the company or the brand that I run, it runs a movement called Together We Heal. Together We Heal is such a powerful line if you think about it. And it is dedicated solely to women. So every year it's like we're building up women who have either been traumatized, or women in pain, or women who just want to be with other women, and loving energies. More than women, I should say feminine energies. So to serve these people, I want to start not exactly academy madri, but like stay kind of, or not exactly ashram or an academy, something in between, but dedicated to women. Women can stay there as artists, as they can do any form of creative work. They are not forced to time or to any hardship. அவங்களே வந்துட்டு they can like self sustain there, grow their own plants, grow their own vegetables, take care of each other. So women who have nowhere to go to, அந்த மாதிரி ஒரு place, women who have
places to go to, but they want to come and stay, and the mari they can come and stay. So it's an all welcome um, stay um, ashram academy where they're taught so many life skills of yoga, meditation ஆகட்டும், sound healing ஆகட்டும், காலையில எழுந்திரிச்சதுல இருந்து நைட் தூங்க போற வரைக்கும் you are always doing something, creating something like a mini Auroville but only women. And not City. a village, not a village, maybe a community, because when it becomes a village, naturally people want to visit the village. When it is a community, you have to enter the community. You have rules for the community, you go by certain இது வில்லேஜ்னா யார் வேணா என்ன வேணா பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு இது வந்துரும். You then you need police force and everything. Community வரும்போது you're in that community because you want to be in that community and you follow and you like and you respect all those rules. So building such a community. இப்போ இந்த யோகா ப்ரோக்ராம் செகண்ட் பேட்ச் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. Okay. Around a lot of women forming, and each women has one super skill. One is an amazing she's a chartered accountant. One bakes. One of them makes their own homemade products. So building, empowering such women, and that will be the future goal. Super. Congrats and all the best for your career. And coming to the end of the part, what you say that people who மற்றவங்களை புல் பண்றதாகட்டும் இல்லை நம்ம புல்லிங்ல ஃபேஸ் பண்றவங்களுக்கு ரெண்டு பேருக்கு சொல்லக்கூடிய கமெண்ட்ஸ். Okay, while bullying, I just want to tell you have the power. The power is your words or your energy. நம்ம ஒரு வாட்டியாவது if we believe whatever they say or if we take in whatever they say, you're gone. And the minute you believe whatever, வந்துட்டு they'll when I was fat or whenever I grew up, you're useless, you're stupid, இப்படிலாம் நிறைய சொல்லும்போது when you believe it is when you get hurt. I believed already in my life or in my childhood that I was all of that, and bullying traumatized me majorly because of that. As an adult also you can get bullied, but remember you have the complete power by either believing in it and getting hurt or thinking this is just another person who's just going to talk and leave it over there. Super. Okay, what's your say about spiritual younger age குள்ள வரவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ்? நிறைய படிக்கணும், நிறைய படிக்கணும். ஒரு விஷயம் சும்மா ஒரு சன் சைன் இல்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் இதுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது there'll be so many things that you come across. எல்லாமே வந்துட்டு like whenever you get free time, we all are prone to Instagram meme browsing. இன்ஸ்டாகிராம்க்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஃபேஸ்புக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம், நிறைய படிப்போம். சும்மா வடை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பேப்பர் படிக்கிறது, அதுல இல்லைன்னா ஷாம்பு பாட்டிலோட அந்த பின்னாடி பக்கம். So when we read all those tiny things, we are getting information, and now we have reduced the information collection to internet meme browsing. அதனால ஸ்பிரிச்சுவல் டாபிக் அந்த மாதிரி வரும்போது ஒரு டாபிக்கை மட்டுமே எங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கிடைக்குமோ அங்கெல்லாம் படிக்க ஆரம்பிக்கலாம். First thing. Second thing, spirituality is a combination and a mixture of many different things. It's not one religion, it is not one practice, it is not one specific thing. Spirituality can be praying to God, spirituality can be chanting mantras, spirituality can be writing, spirituality can be sitting with the plants, talking to plant. Spirituality can be any practice that you do that gives you peace of mind and that makes you a better person. And that helps you serve people. In the moonu vishamu, if it is sticking off, you are in a spiritual this thing. So we're getting into that path of spirituality. See if you are able to fulfill these options of serving, learning, and yeah. Super. Okay, what do you think about this inspiration program that we are doing, like 191 days from the May 1st to till day? I think during the lockdown, this is the most important thing that is to happen, because ellame digitalized up pogumbodhu, you need to know what people who are able to still function
how they are functioning or what they are doing or how their thought process is. In a collective, we are all facing, issues together. This corona or this lockdown collective it has affected all our productivity, our mindset, and our motivation to do so many things. So being able to watch such a very inspiring videos or about people who are still able to function in such a ஒரு stressful situation, how they are able to do it னு பார்க்கும்போதே people get hope. That hope is what we are trying to build. And the ones who are doing it, ones who are making it happen, so grateful for that. ஏன்னா நீங்க அந்த மாதிரி பண்ணலனா, or that hope factor is not created at all. So thank you so much for doing that. And I hope people realize the worth and value of that. Thank you so much. Thank you so much. Few words to Rotary Club of Madras Mount, the club which is hosting us. I would like to first say just thank you and be grateful for literally the entire world who are watching this, mainly because you are providing something or you are channelizing something which people need at the most important hour of the year. So just grateful and just a lot of love for every effort taken by every person behind this. Thank you. Thank you so much. Thank you so much. And how was this 55 minutes to you? Sorry? How was this 55 minutes for you? Took me on a very roller coaster journey. Okay. நிறைய பேசி I think ஒரு flowல போயிட்டேன். But I had a very nice time remembering and collecting all my memories. Thank you for that. Okay. Thank you so much, and thanks for accepting our invite and joining. And you can also refer us your friends or family who is inspiring us, and we'll bring their story in the live. Thanks for joining. Bye. 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 Yeah, thank you so much, Maya, and thank you so much, Mayaவோட ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கும் மெட்ராஸ் மவுண்ட் ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஸ்கூல்ல புல்லிங்கா ஃபேஸ் பண்ணிட்டு இப்போ நிறைய பேர் ஹீலரா இருக்காங்க, நிறைய பேரோட லைஃபை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் நம்ம இன்ஸ்பேஸ்ல ரெகுலரா பார்க்கலாம். இதே மாதிரி பார்க்கறதுக்கு கைண்ட்லி ஃபாலோ அஸ் இன் Instagram and follow us in Facebook. And until the next episode, this is Rotaka Rajapur, Insta host AJ signing off. Bye. All is well.